Greetings, friends. 8th standard science-ல third term-உடைய I think this is your first session. Okay. Wish happy new year to all. இந்த வருஷம் எல்லா விதத்துலயும் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நல்ல சக்சஸ் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் கிடைக்கும் இல்லையா? முயற்சி இருந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான பலன் எப்பயுமே நமக்கு நிச்சயமாக உண்டு. பட் we need to take எனர்ஜி. நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு உண்டான ஸ்டெப்பை நம்ம கண்டினியூஸா பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும். அந்த மாதிரி இருந்தா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகே, இந்த தேர்ட் டேர்ம்ல நமக்கு வந்து 5 லெசன்ஸ் இருக்கு. இன் பிசிக்ஸ் பார்ட் 2 லெசன், அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் இருக்கு, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். அண்ட் பயாலஜி பார்ட்ல 2 லெசன் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் லெசன்ஸ் ஆர் 5. Among 5, today we are going to see the first lessons in physics part, magnetism, காந்தவியல். One of the interesting topic. எல்லாருக்குமே மேக்னெட் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆர்வமா இருக்கும்ல. காந்தம் அப்படின்னு சொன்னா அது ஒன் ஆஃப் த பிளேயிங் மெட்டீரியலாவும் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம்ல. ரொம்ப எல்லாருக்கும் அதை பார்க்கிறதுக்கு, அதை வச்சு பிளே பண்றது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? சோ இது இதனுடைய மெயினான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, இதனுடைய பண்பு என்ன? மேக்னெட்டுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா அட்ராக்டிங் த மெட்டல்ஸ். அட்ராக்டிங் மெட்டல்ஸ் இது வந்து உலோகங்களை கவரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயினான ஒரு பண்பு, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அட்ராக்டிங் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாம் இதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அயன், கோபால்ட் அண்ட் நிக்கல். ஸோ இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரியான உலோகங்களை கவரக்கூடியது, ஈர்க்கக்கூடிய தன்மை காந்தத்திற்கு உண்டு. ஸோ நம்ம இதுல ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. வாட் இஸ் மேக்னட்டிசம்? மேக்னட்டிசம் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது தான். ஓகே, மேக்னட்டிசம் அப்படின்னா என்ன? அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் இஸ் கால்ட் அஸ் மேக்னட்டிசம். வாட் இஸ் மேக்னட்டிசம்? காந்தவியல்னா என்ன அப்படிங்கிறது தான் மெயினானது. சோ காந்தவியல் அப்படிங்கிறது எதை நம்ம காந்தவியல் அப்படின்னு, காந்தவியல் காந்த பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பொருட்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மையில இருக்கிறதையே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பண்பை நம்ம வந்து மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லலாம், காந்தத்தினுடைய பண்பு. அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட். சோ எதெல்லாம் நமக்கு அட்ராக்ட் பண்ணுன்னு பார்த்திருக்கோம்? அயன், கோபால்ட், நிக்கல் இல்லையா? அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மேக்னெட் இஸ் கால்ட் அஸ் மேக்னட்டிசம். So what is magnetism? Na attracting property of magnet is called as magnetism. அப்படின்னு சொல்லக்கூடியது கவரும் பண்பு, கவரக்கூடிய பண்பு. மற்ற உலோகங்களை கவரக்கூடிய ஒரு பண்பையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? காந்த பண்பு. அது மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சோ இதை நம்ம வந்து இப்போ எப்படி எல்லாம் பிரிக்கலாம்? சோ எந்த வகையிலெல்லாம் நமக்கு மேக்னெட்ஸ் இருக்கு? காந்தம் என்பது பல வகையான காந்தங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? எந்த மாதிரியான காந்தங்கள்? காந்தம் அப்படின்னு சொன்னா நேச்சுரல் அண்ட் தென் ஆர்டிபிஷியல் ரெண்டுமே இருக்கு இல்லையா? நேச்சுரல் மேக்னெட் அண்ட் தென் நமக்கு ஆர்டிபிஷியல். நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கையாக இருக்கக்கூடியது. கிளாசிபிகேஷன் ஆஃப் மேக்னெட். கிளாசிபிகேஷன் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு சொல்றத 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன் இஸ் நேச்சுரல், அனதர் ஒன் இஸ் ஆர்டிபிஷியல். So there are 2 kinds of magnets. One is natural, another one is
ஆர்டிபிஷியல். நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்னெட்ஸ் ஃபவுண்ட்ஸ் நேச்சர், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை காந்தம், செயற்கை காந்தம் அப்படின்னு இரண்டு வகையா நம்ம என்ன பண்ணலாம், காந்தத்தை நம்ம பிரிக்கலாம். இயற்கை காந்தம் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கும், நேச்சுரா இருக்கிறது, நமக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். நேச்சுரல் மேக்னெட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் பெர்மனன்ட். பெர்மனன்ட் மேக்னெட் எது அப்படின்னு கேட்டா நம்ம நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பெர்மனன்ட், இது வந்து இதனுடைய காந்த தன்மையை இழக்கவே இழக்காது, அந்த மாதிரி இருக்கிறது தான் பெர்மனன்ட் மேக்னட்டிசம். தே நெவர் லாஸ் தர் மேக்னெட்டிக் பவர். ஏன்னா இது வந்து எப்பயுமே இதனுடைய காந்த தன்மையை இழக்காம இருக்கக்கூடிய ஒரு காந்தம்ங்கிறது தான் நமக்கு இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காந்த திறன் என்பது என்ன ஆகாது, நிரந்தரமாக இருக்கும். அப்ப ரொம்ப நம்ம ஆர்டிபிஷியலா தயாரிக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும், ஓரளவுக்கு மேல அதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிடும். ஆனா நேச்சுரல் ஆர்டிபிஷியலை கம்பேர் பண்ணும்போது நேச்சுரல் அப்படிங்கிறது பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை சொல்லலாம். இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காந்தங்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லலாம். இது காந்த திறனை எவ்வாறும் இழக்கவே இழக்காது. பூமியில இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மணல் படிவங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான காந்தங்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ காந்தத்தினுடைய தாதுக்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த மாதிரியான காந்தக்கள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைரோடைட் அப்படின்னு சொல்றது இரும்பு சல்ஃபைட். அண்ட் தென் கூலும்பைட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பெரைட். கூலும்பைட் அப்படிங்கிறதும் நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு காந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ காந்தத்தினுடைய தாதுக்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த நேச்சுரல் மேக்னட்ஸ் அப்படின்னு சொன்னா நேச்சுரா இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு கல்லு தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நேச்சுரல் மேக்னெட். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பெர்மனன்ட் மேக்னெட் பிகாஸ் தே நெவர் லாஸ் தர் மேக்னெட்டிக் பவர். எதை அது இழக்கவே இழக்காது அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் பவர். மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது காந்த சக்தி. காந்த சக்தியை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான் நம்ம நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கெல்லாம் இருக்கும்னு கேட்டா இது வந்து மணல் பாங்கான இடத்துல, சாண்டி டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியது. சோ இந்த எந்த மாதிரியான இதனுடைய தாதுக்கள், ஓர் அப்படின்னு சொன்னா நம்ம எதெல்லாம் சொல்றோம்னு சொன்னா அயன் ஆக்சைடு, அண்ட் தென் பைரோடைட், அண்ட் தென் அயன் சல்ஃபைட், அண்ட் தென் ஃபெரடைட். இந்த மாதிரி மூன்று வகையா இதனுடைய தாதுக்களை நம்ம பிரிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடியது மேன்மேட் மேக்னெட். ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொன்னாலே நம்மால் தயாரிக்கக்கூடிய ஒரு மேக்னெட். நம்மால் தயாரிக்கக்கூடிய காந்தத்தை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேன்மேட் மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். மனிதனால் தயாரிக்கக்கூடியது ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் தான் ஆர்டிபிஷியல் ஆர் அதர்வைஸ் மேன்மேட் மேக்னெட். ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல்வேறு வகையான வடிவங்களில் நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறதுனால நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எங்கெல்லாம் பிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இத நம்ம தயாரிக்கலாம். சோ நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன், நிக்கல், கோபால், ஸ்ரீ எல்லா அலாய்ஸும் நம்ம என்ன பண்றோம், தயாரிக்கிறோம். அதுல நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப், ஹார்ட் ஷூ மேக்னெட், சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட், டிஸ்க் மேக்னெட், ரிங் மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட், இந்த மாதிரி பல வகையான மேக்னெட்ஸ் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சோ இதுதான் பார் மேக்னெட் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்க் மேக்னெட். டிஸ்க் மேக்னெட் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன மாதிரி இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல இருக்கு.
டோர்ல, ஃப்ரிட்ஜ்ல இதுல எல்லாம் என்ன பண்ணிருப்போம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஆட்டோமேட்டிக் டோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆட்டோமேட்டிக் டோர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது எல்லாமே என்ன இருக்கும்னா இந்த மாதிரி மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி மேக்னெட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், அது க்ளோஸ் ஆயிக்கும். ஹார்ஸ் மேக்னெட் அப்படின்னு சொன்னா வெஹிக்கிள்ல ஸ்பெரிக்கல் மேக்னெட் ஒவ்வொரு பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இத நம்ம பல வகையா நம்ம இந்த மேக்னெட்டை நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொன்னா அது நேச்சுரலா என்ன இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை அப்படியே தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்போ நம்ம வந்து அதை நம்மால தயாரிக்க முடியாது. இயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி கிடைக்குதோ அதை அப்படியே பயன்படுத்தலாம். ஆனால் நம் செயற்கை காந்தம் என்பது நம்மால் தயாரிக்கக்கூடிய ஒரு காந்த தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் சொன்னா நம்ம எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வடிவங்களை மாற்றி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூ ஷேப்டு மேக்னெட். நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப யூ ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஷேப்ல எங்க ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஹார்ஸ் ஷூ மேக்னெட் குதிரை லாடம் போன்ற ஒரு வடிவத்துல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹார்ஸ் ஷூஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி போன்றது. சிலிண்டரிக்கல் அண்ட் தென் டிஸ்க் இந்த மாதிரி பல வகையான வடிவங்களில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மேக்னெட்ஸை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வகையானது. ஓகே, ஸோ வாட் இஸ் நேச்சுரல் மேக்னெட், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்? நேச்சுரல் மேக்னெட்ஸ்ங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. ஆர்டிஃபிஷியல்ங்கிறது நம்மால் தயாரிக்கக்கூடிய ஒரு செயற்கை காந்தங்கள்ங்கிறது வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு டிசைன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றுமே நம்ம அதை தயாரிச்சுட்டு இருக்கோம். வளைய வடிவ காந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வட்ட வடிவ காந்தங்கள், உருளை வடிவ காந்தங்கள், குதிரை லாட வடிவ காந்தங்கள், இப்படி பல்வேறு வகையான காந்த வடிவங்களில் நம்ம பயன்படுத்துறோம். எதனாலலாம் நம்ம இதை தயாரிக்கிறோம்னா இரும்பு, நிக்கல், கோபால்ட், எஃகு. சோ எந்தெந்த பொருள்ல இருந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு. சோ இந்த பொருட்கள் எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், செயற்கை காந்தங்களை நம்மால் தயாரிக்க முடிகிறது. சோ மேலும் டியோடினம் மற்றும் சமாரியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல்ஸ்லாலையும் என்ன பண்றோம், இந்த காந்தங்களை நம்மால் தயாரிக்கலாம். சோ வாட் இஸ் மேக்னெட், வாட் ஆர் த கிளாசிபிகேஷன் ஆஃப் மேக்னெட்ஸ் அப்படிங்கறது தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்னெட்ஸ் ஆர்டிபிஷியல் அண்ட் தென் நேச்சுரல். நேச்சுரலுக்கும் ஆர்டிபிஷியலுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதனுடைய வேறுபாடு என்ன? நேச்சுரல் அண்ட் தென் ஆர்டிபிஷியல் மேக்னெட் என்னன்னா இதுல டிஃபரன்ஸ். இது நம்ம ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டிபிஷியல் அண்ட் தென் நேச்சுரல் மேக்னெட். வாட் ஆர் த டிஃபரன்சஸ்? ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நேச்சுரல்? ஒன், நம்ம என்ன பண்ணிருக்கோம், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது. அதுல ஷேப் எப்படி இருக்காது, ப்ராப்பரா இருக்கவே இருக்காது. ஷேப் நமக்கு நமக்கு தகுந்த மாதிரி இருக்காது. எந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது, இயற்கையாக நேச்சுரா நமக்கு கிடைக்கக்கூடியது, இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் இர்ரெகுலர் ஷேப். ஷேப் நமக்கு நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இது கிடைக்காது. இர்ரெகுலரானது, ஒழுங்கற்ற வடிவத்தோட கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது நம்மால் தயாரிக்கக்கூடியது. மேன்மேட் மேக்னெட் நம்மால் தயாரிக்கக்கூடிய ஒரு மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தகுந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் தென் டைமென்ஷன், எந்த வடிவத்திலையும் நம்மால் இதை என்ன பண்ண முடியும், நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சுக்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நமக்கு நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொன்னா இதனுடைய காந்தத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஸ்ட்ரென்த் இஸ் ஹை. இதனுடைய தன்மை என்பது எப்படி இருக்கும், நிலையானதாக இருக்கும், பெர்மனண்டாக இருக்கக்கூடியது. ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இருக்கும், ஸ்பெசிபிக் ஸ்ட்ரென்த் மட்டும். அதனுடைய லைஃப் பீரியட் நம்ம ஒரு கேமுக்காக வச்சு யூஸ் பண்ணி விளையாண்டுட்டே இருக்கோம் அல்லது ஏதாவது பண்றோம்னு சொன்னா குறிப்பிட்ட டைம் தான் அது இருக்கும். அதுக்கு மேல அதனுடைய பவர் அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிடும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அதனுடைய மேக்னெட்டிக் பவர் கெப்பாசிட்டி. இது என்ன, இது
ரொம்ப நாள் இந்த காந்தத்தன்மையை இழக்காம இருக்கக்கூடியது, லாங் லாஸ்டிங் மேக்னெட் அப்படின்னு சொன்னா இதனுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு லைஃப் லாங் இருக்கும். அது எந்த அளவுக்கு அதனுடைய மேக்னெட் இருக்கோ அது அளவுக்கு அதனுடைய தன்மை இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பவுண்ட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இதனுடைய, நம்ம ஒரு டைம் பீரியட்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு டைம் பவுண்ட் நமக்கு இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், தே ஹாவ் அ லெஸ் யூசேஜ் பட் கம்பேர் டு மேன்மேட் மேக்னெட், நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைந்த அளவு பயன்பாடு. ஏன்னா அதுல சரியான வடிவம் கிடையாது அப்படிங்கறதுனால நம்மால் இதை அதிகமாக பயன்படுத்த முடிவதில்லை. பட் நம்ம என்ன பண்றோம், இந்த ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கறதுனால வடிவமும் டைமென்ஷனும் எல்லாமே மாறுபட்டு நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால பெஸ்ட் யூசேஜ் நம்ம அதிகமாக இதை பயன்படுத்துகிறோம். நேச்சுரல் மேக்னெட்ஸ்ங்கிறது நேச்சுரல் இயற்கையில கிடைக்கக்கூடியது, இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கு, ஸ்ட்ரென்த்ங்கிறது ஹையரா இருக்கும், ரொம்ப நாள் நீடித்து இருக்கும். ஆனா குறைந்த அளவே பயன்படுத்தக்கூடியது மேன்மேடு, நம்மால் தயாரிக்கக்கூடியது ஆர்டிபிஷியல் மேக்னெட். இது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல நம்ம தயாரிச்சுக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறது குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கும். குறிப்பிட்ட கால அளவு தான் காந்த பண்புகளும் அதுல நம்மளால தேக்கி வைக்க முடியும். ஆனா இதனுடைய யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் அவர் ப்ராடக்ட்ஸ், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதனால நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்? இப்போ மேக்னெட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் பார்த்ததே மேக்னெட்டிக் பவர். அயனை நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான். அயன், நிக்கல், கோபால்ட் எல்லாத்தையுமே நமக்கு கவரக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்? என்னென்ன மாதிரியான மேக்னெட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி. So first one is attractive, கவரக்கூடிய தன்மை, கவரும் பண்பு. Next one is reflective. ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா விளக்கும் பண்பு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி. டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது திசை காட்டும் பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது கவரும் பண்பு. அண்ட் தென் விளக்கும் பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அட்ராக்ஷன் இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ஷனும் நிச்சயமாக இருக்கும். டைரக்டிவ் அப்படின்னு சொன்னா திசை காட்டும் தன்மை. ஸோ இதுதான் நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு பயன்படுத்தக்கூடியது, பயன்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். டைரக்டிவ் அப்படிங்கிறது என்னது, திசை காட்டும் பண்பு. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிவைடட் இன்டு த்ரீ. ஒன் இஸ் அட்ராக்டிவ், ரிஃப்ளெக்டிவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்டிவ். இந்த மூன்று வகையான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எசென்ஷியல் ஆனது. ஸோ அட்ராக்டிவ் அப்படின்னு சொன்னா magnet is always attract the material like iron, cobalt, nickel. சோ இந்த நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நமக்கு காந்தம் என்பது எப்பொழுதுமே இரும்பு, கோபால், நிக்கல் இந்த மாதிரியான ஒரு பொருள்களை நமக்கு கவரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் மெயினானது. சோ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, யூஸ்வலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி காந்தம் அப்படின்னு சொன்னாலே, காந்தம் இருந்ததுன்னா எல்லா வகையான பொருட்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை, இரும்பை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இரும்பு துகள்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம், மண்ணை வச்சு ஒரு மணல ஒரு பேப்பர்ல கொட்டி எடுத்துட்டு கீழே நம்ம அப்படி மூவ் பண்ணோம்னா மேல இருக்கிற அயன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கேம், த்ரிட்டனிங் கேம். சின்ன குழந்தைங்களை ஏமாத்தணும், விளையாடணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம விளையாண்டுருப்போம் இல்லையா? அப்போ இந்த துகள்கள், மணலில் இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள் எல்லாமே என்ன ஆகும், அதுல ஃபுல்லும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா? காந்தத்தினுடைய
அந்த பார்ட்டி பார்ட், அந்த என் பார்ட்டுங்கிறது இரும்பு துகள் எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு தெரியும். ஓகே, அட்ராக்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னா ஜென்ரலாவே நம்ம சேம் போல்ஸ் ஆர் நாட் அட்ராக்டட், ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்டட், நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தென் துருவம் வட துருவம், ஒரே வகையான துருவம் ஒன்றை ஒன்று விளக்கும், ஆப்போசிட் எதிர் துருவங்களாகப்பட்டது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு தெரியும். இது ஒன் ஆஃப் த ஸ்மால் மேக்னெட். சோ இப்போ இந்த மேக்னெட் நமக்கு என்ன சின்ன சின்ன பீசஸா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ இந்த சின்ன பீஸ் வந்து எப்படி நமக்கு அட்ராக்ட் ஆகுது பாருங்க, ஒன்னொன்னும் இல்லையா? சோ இது என்ன ஆகுது, ஆப்போசிட் போல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ என்ன ஆகும், ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு இருக்கு. சோ விளக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு எப்ப வரும் பாருங்க, இது ஒன்னொன்னும் இதே மாதிரி டைரக்ஷன்ல நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு இது விளக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இரும்பு பொருட்களை நமக்கு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, எந்த ஒரு இரும்பு பொருளா இருந்தாலுமே எல்லா மேக்னெட்டிக்ஸ் சின்ன பீஸா இருந்தாலும் அதனுடைய மேக்னெட்டிக் பவர் அப்படிங்கிறது பாருங்க இருக்கும். சோ அது எல்லா அது முனைகள் அதனுடைய டிப் பார்ட்ல எல்லா பொருள்களையுமே என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணக்கூடியது. சோ இது ரெண்டுமே பாருங்க, இதை நான் சென்டர் பார்ட்ல எடுக்கிறேன்னு சொன்னா இது அதனோட என்ன ஆகுது, இரும்பு அப்படிங்கிறதுனால அயன் மெட்டீரியல் அப்படிங்கிறத, அயன் மெட்டீரியல்ஸ் ஆர் அட்ராக்ட் டு த மேக்னெட். சோ காந்தத்தினால் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு தெரியும். சோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிக்க போறோம் பாருங்க, அதுல எந்த ஒரு சின்ன சின்ன பீசஸா நம்ம பிரேக் பண்ணாலும் அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது அது என்ன ஆகாது, குறையாது அப்படிங்கிறதும் நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். பிகாஸ் இது ஒரு ரவுண்டா இருக்கக்கூடிய ஷேப்ல இருந்த ஒரு மேக்னெட், பட் என்னாச்சு, பிரேக் ஆயிருக்கு. பட் நெவர் லூஸ் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இன் தீஸ் டூ பார்ட். இந்த இரண்டு பகுதிகளிலும் நமக்கு கவரக்கூடிய தன்மையில் எந்த ஒரு மாற்றமுமே வரல இல்லையா? அதை நோட்டீஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு மேக்னெட்டை உடைச்சு சின்ன சின்ன பீஸா எடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த இரண்டு துருவங்கள் இணையக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே போல அயன் மெட்டீரியல்ஸ நம்ம என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப ஒன்றை ஒன்று என்ன ஆகாது, நமக்கு ஈர்க்கக்கூடிய தன்மையிலையும் இருக்கும், அதே போல விளக்கக்கூடிய தன்மையிலையும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சோ ஒன்றை ஒன்று என்ன ஆகாது, அது எதிர் எதிர் துருவங்களில் நம்மால் விலகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் நம்ம இதுல பார்க்கலாம். சோ சின்ன மேக்னட்டா இருந்தாலும் அந்த காந்த பண்பு இது எல்லாமே ஆர்டிபிஷியல் மேக்னெட், இட் இஸ் நாட் நேச்சுரல் மேக்னெட். நமக்கு ரவுண்ட் ஷேப் மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வட்ட வடிவ காந்தத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த காந்த பீசஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப காந்தத்தினுடைய அந்த என் பார்ட், அந்த பார்ட் என்ன ஆகுது, நமக்கு அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கும்போது ரிப்பல்சிவ் ஃபர்ஸ்ட் ஒன் மேக்னெட் அப்படிங்கிறது, இந்த பார் மேக்னெட் எத்தனை பீசஸா நம்ம பிரேக் பண்ணாலும் ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி எப்படி உடைஞ்சாலும் ஒவ்வொரு பார்ட்டும் அதனுடைய காந்தத்தன்மையை இழக்கவே இழக்காது. சோ ஆப்போசிட் பார்ட் அப்படின்னு சொன்னா இது நார்த் போல், இது நார்த் போல்னா என்ன ஆகும், நமக்கு ஒன்றை ஒன்று விளக்கக்கூடிய தன்மை. சோ நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்லும் போது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை, ஒன்றை ஒன்று என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்க நம்ம பார்க்கக்கூடிய கவரும் பண்புன்னு சொன்னா, ஒரு சட்ட காந்தத்தை நம்ம எத்தனை துண்டுகளாக என்ன பண்ணாலும் உடைச்சாலும் அந்த காந்தத்தினுடைய அந்த காந்த பண்பு என்பது எவ்வாறும் நமக்கு மாறுபடவே மாறாது. ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன பீசஸுமே அந்த ரெக்டாங்கிளா இருக்கக்கூடிய அந்த பீசஸ் எல்லாம் அந்த அதே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட நமக்கு இருக்கும். அப்போ நம்ம அதே போல ரிப்பல்சிவ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காந்தங்களும் இதே மாதிரி தொங்க விடப்படும் பொழுது அந்த காந்தம் எவ்வாறு ஈர்க்கிறது அல்லது விளக்கிறது, ஒவ்வொரு டைரக்ஷன்ல நமக்கு அந்த இடத்துல எப்படி நமக்கு அந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஆப்போசிட்டா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். நமக்கு ஒரே டைரக்ஷன்ல இருக்கு அதே போல நமக்கு இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சின்ன ஸ்டாண்ட்ல
என்ன பண்றோம், நம்ம ஒரு சின்ன த்ரெட், நம்ம ஒரு ராட் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அந்த த்ரெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேக்னெட்டை நம்ம என்ன பண்றோம், ஹேங் பண்றோம். ஒரு சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார் மேக்னெட்டை எடுத்து அந்த பார் மேக்னெட்டை இந்த மாதிரி என்ன பண்றோம், இது மாதிரி தொங்க விடப்படுறோம். இந்த மேக்னெட் அந்த நூல்ல இருக்கும் பொழுது என்ன டைரக்ஷன், நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இன்னொரு மேக்னெட்டை நம்ம எடுத்து இதே மாதிரி நம்ம இடத்துல அந்த டைரக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். சோ இதனுடைய டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா இப்போ சேம் நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்டிவ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான், விளக்கக்கூடிய தன்மை அப்படின்னு தான் இருக்கும். ஒன்றை ஒன்று ஈர்க்கவே ஈர்க்காது, விளக்கும் தன்மை அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்கலாம். சோ பிகாஸ் சேம் டைரக்ஷன், நார்த் அண்ட் நார்த் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு ஒன்றை ஒன்று ஈர்க்காது. ஆப்போசிட் டைரக்ஷனா நம்ம இதே மாதிரி ஹேங் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல வேற ஒரு திசையில நம்ம கொண்டு போறோம். இப்போ இது சவுத் போல், இது நார்த் போல் அப்படின்னு சொன்னா ஈஸியா அட்ராக்ட் ஆகும். ஒன்றை ஒன்று என்ன பண்ணும், இப்ப எப்படி ஈஸியா நமக்கு அட்டாச் ஆச்சு இல்லையா அந்த பார்ட், அது போல இது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மையில தான் இந்த காந்தம் இரண்டும் இருக்கும். சோ இதுதான் நமக்கு அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய விளக்கும் பண்பு. வடமுனையும் தென்முனையும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். தென்முனை தென்முனை அப்படின்னு சொன்னா ஒன்றை ஒன்று நமக்கு என்ன பண்ணும், விளக்க. நம்ம ஒரே மாதிரியான முனைகள்னா நமக்கு அப்போசிங், சாரி, எஸ், ஒரே மாதிரியான நார்த் அண்ட் நார்த் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும். இந்த மாதிரி இருந்தா இந்த இடத்துல அட்ராக்ஷன், ஈர்க்கும் தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பாக்குறது அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னதுதான் இம்பார்ட்டன்டானது, திசை காட்டும் பண்பு. திசை காட்டும் பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு டைரக்ஷன், இதே ப்ராப்பர்ட்டி தான். இதே மாதிரியான சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம ஒரு மேக்னெட்டை ஹேங் பண்ண போறோம். ஸோ மேக்னெட்டை ஹேங் பண்ணும்போது அந்த மேக்னெட் எந்த டைரக்ஷன் நமக்கு ஷோ பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம நார்த் அண்ட் சவுத், தென் வட துருவங்களை மட்டுமே நமக்கு காட்டக்கூடியது. சோ இதுல தொங்கிட்டு இருக்கிற அந்த ஹேங் ஆயிருக்கக்கூடிய அந்த காந்தமாகப்பட்டது வட தென் துருவம், நார்த் அண்ட் சவுத் போல் டைரக்ஷன்ல மட்டுமே எப்பொழுதுமே நீ எந்த இடத்துல எப்படி கொண்டு நிறுத்தினாலும் இந்த இடத்துல நமக்கு வட தென் துருவங்கள் மட்டும் அந்த இடத்துல நமக்கு காமிக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான். சோ இததான் நம்ம சொல்லக்கூடியது டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஓகேயா? சோ டைரக்டிவ் அப்படின்னு சொன்னா திசை காட்டும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். சோ டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது எப்பொழுதும் இது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஷிப்ல எல்லாம் டிராவல் பண்றவங்க அவங்களுக்கு அங்க டைரக்ஷன் தெரியாது இல்லையா. மோர் ஓவர் இப்ப நைட் டைமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஷிப் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு சொன்னா அங்க காந்த ஊசி இருக்கும். அந்த காந்த ஊசி காட்டக்கூடிய திசையை நோக்கி நம்ம எது வடக்கு தெற்கு, நமக்கு மேப் தெரியும், இங்கிலாந்து போறோமா, அமெரிக்கா போறோமா, ரஷ்யா போறோமா, ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போறோம். அப்படி போகும் பொழுது அதனுடைய திசையாகப்பட்டது நமக்கு தெரியும். திசை மாறி போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மேக்னெட்டிக் நம்ம அந்த இடத்துல காந்த ஊசியை பயன்படுத்தும் போது அது கரெக்டா என்ன ஆகும், டைரக்ஷனை நமக்கு ஷோ பண்ணும். சரிங்களா? சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டைரக்ஷனை கரெக்டா நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த காந்த ஊசியை, காந்தத்தினுடைய பண்பு அப்படின்னு சொன்னா அட்ராக்டிவ், ரிஃப்ளெக்டிவ், டைரக்டிவ், 3 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? சோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஒரு சிமுலேஷன்ல அட்ராக்டிவ், எவ்வாறு நமக்கு இந்த ஊசியாகப்பட்டது இரும்பு துகள்கள், நம்ம என்ன சொன்னோம், நம்ம அயன் நிக்கல் குரோம் மட்டும்தான் என்ன பண்ணும் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. சோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு காப்பர் ஒயர் இருக்கு, பேட்டரி இருக்கு, அயன் ஃபைலிங்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அந்த சர்க்கியூட் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இதன்படி நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம சர்க்கியூட்டை ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம
அடுத்தது நம்ம மூவ் ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திக்கான அயானா தின் அயானா. திக் அயானை சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 20, 20 சுருள் கொண்ட ஒரு அமைப்பையே நான் எடுத்துக்கிறேன். எத்தனை செல் எடுத்துக்கணும்னா 2 செல்லே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதனுடைய கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். இந்த பேட்டரியோட நம்ம இந்த இடத்துல சர்க்கியூட்டை ஃப்ரேம் பண்றோம். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் சரியானபடி பேட்டரிக்கும் இந்த அயன் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா இதுல கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இது என்னது, சாவி அப்படிங்கிறது. ஒரு சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா பேட்டரி இருக்கணும், ஒயர் இருக்கணும், சாவி இருக்கணும். சாவியை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் இந்த சர்க்கியூட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா? சோ நான் இப்ப என்ன பண்றேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு, சின்ன சின்ன ஹெட் பின்ஸ், தட் இஸ் குண்டூசி இருக்கு. இந்த குண்டூசிங்கிறது அயன். சோ இதை என்ன பண்ணிருக்கோம், கிட்ட எடுத்துட்டு போகும்போதே நிறைய குண்டூசி இதுல ஃபுல்லுமே என்ன ஆயுது, ஃபுல்லும் அட்ராக்ட் ஆயிடுது. அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அயன் ஃபைலிங்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பொறுத்தும், திக் அயானா தின் அயானா அந்த ராட்னுடைய திக்னஸ் பொறுத்தும் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது விசிபிளா இருக்கு. ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் increase, number of turn of wire increase, number of electric cell அதிகமா இருந்தாலும் அதிகமாகும். அயன் போல்ட் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பதிலா பிளாஸ்டிக் இருந்தா என்ன ஆகும், அது எப்படி அட்ராக்ட் ஆகுது. thickness of bolt increases strong electromagnet. so நம்ம இந்த இடத்துல திக்னஸ் அதிகப்படுத்தினா என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சோ இது திக்கா தான் இருக்கு. சோ அதனால என்ன இருக்கு, நிறைய ஊசிகள் நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லுமே ஒட்டிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எடுத்துக்கலாம், இதே திக்கையானே எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலா ஐம் சூசிங் பிளாஸ்டிக் ராட். பிளாஸ்டிக் ராட்ல 20 டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சேம் 2 பேட்டரிஸ், சேம் ப்ராசஸ், ஜாயினிங் த சர்க்கியூட். சோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கீ நம்ம என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம். சோ வாட் ராட் இஸ் திஸ்? எஸ், திஸ் இஸ் த பிளாஸ்டிக் ராட், நாட் அயன் ராட். நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில பிரைமா பார்த்தது இரும்பு, நிக்கல், குரோம், இது மட்டும்தான். அந்த கவரக்கூடிய தன்மை, காந்தத்தன்மை, காந்தமாகப்பட்டது அதுதான் ஈர்க்கும்னு பார்த்திருக்கோம். பட் இட் இஸ் பிளாஸ்டிக் ராட். சோ நம்ம என்ன பண்றோம், சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணு, இந்த பிளேட்டை நான் இங்க கிட்ட எடுத்துட்டு போறேன். என்ன நடக்குது பாருங்க. சோ என்ன ஆகல, எதுவுமே அட்ராக்ட் ஆகவே இல்ல. ஏன் இதுல எதுவுமே ஒட்டல? எஸ், திஸ் இஸ் பிளாஸ்டிக் ராட். ஐ ஆம் சூசிங் பிளாஸ்டிக் ராட் ஒன்லி. சோ பிளாஸ்டிக் ராட் என்ன பண்ணாது, அந்த இடத்துல எந்த ஒரு பொருளையுமே அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது. சோ நமக்கு எந்த இரும்பு பொருள் மட்டும்தான் நமக்கு ஈர்க்கும், கவரும் பண்பை உடையது. அடுத்தது நமக்கு இந்த இடத்துல பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு எதையுமே கவராது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த சிமுலேஷன் மூலமாக நமக்கு அட்ராக்டிவ் அப்படிங்கிறது என்ன, நெக்ஸ்ட் ஒன்னு இன்னொன்னு நம்ம பார்த்த அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ், டைரக்ஷன் எல்லாத்துக்கும் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு சிமுலேஷன் ஷோ பண்றேன். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது இந்த இடத்துல ஒரு காந்தமாகப்பட்டது ஊசி, காந்தம் இரும்பை எவ்வாறு கவர்கிறது, அதே போல இரும்பு ராடா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு அந்த பொருள்களை ஈர்க்கும், இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே ஈர்க்காது அப்படிங்கிற அந்த கான்செப்டும் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்ன? சோ நம்ம பார்த்தது காந்தவியல் அப்படிங்கிற பாடம் தான் இந்த தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் இன் பிசிக்ஸ் பார்ட், இயற்பியல் பகுதியில முதல் பாடமாக இருக்கக்கூடிய 7வது பாடம் தான் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றது. மேக்னட்டிசம்னா என்ன, மேக்னெட் எவ்வாறு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். காந்தத்தினுடைய வகைகள் என்னென்ன, நேச்சுரல் அண்ட் தென் ஆர்டிபிஷியல். நேச்சுரல்னா என்ன, அதனுடைய
அதனுடைய தாதுக்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம். அண்ட் தென் செயற்கை காந்தம்ங்கிறது எவ்வாறு நம்ம வந்து தயாரிக்கிறோம், எந்தெந்த பொருள்கள் மூலமாக தயாரிக்கிறோம், எந்தெந்த வடிவங்களில் தயாரிக்கிறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை காந்தத்திற்கும் செயற்கை காந்தத்திற்கும் உண்டான வேறுபாடு என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் ஒன், காந்தத்தினுடைய பண்புகள், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில கவரும் பண்பு, விலக்கும் பண்பு, திசை காட்டும் பண்பு அப்படின்னு சொல்லி 3 வகையான பண்புகள் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ் அண்ட் தென் நம்ம டைரக்ஷன், இந்த 3ஐயும் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? சோ இதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம வேற இது சம்பந்தமா என்னெல்லாம் உங்களுக்கு வந்து வேற என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். பிகாஸ் பல தடவை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சப்ஜெக்ட பார்ட்ட புரிஞ்சிட்டு கேள்வி கேட்கும் பொழுது மட்டுமே அதனுடைய நாலேஜ நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். நீ எக்ஸாமினேஷன் டயத்திலையுமே இந்த எழுந்து நின்று கேள்வி கேட்டதை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு வினாவிற்கு உண்டான விடையாகவும் இருக்கும். ஆமால, நமக்கு அந்த போர்ஷன், ஏன்னா நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பவர் நமக்கு பெர்மனன்ட் மெமரியில என்ன ஆகும், கரெக்டா ஸ்டோர் ஆகும். அப்போ டீச்சர் சொன்ன ஆன்சர் ஆகட்டும், நீ கேட்ட கேள்வியாகட்டும், மற்ற மாணவர்கள் அதற்கு கொடுத்த பதிலும் ஆகட்டும், எல்லாமே உன்னால ரீகால் பண்ண முடியும். கிளாஸ் அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி தான் நமக்கு நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. மனப்பாடம் பண்ணி எழுதுறத தவிர கிளாஸ கவனிச்சு அதை அப்படியே நம்ம மனசுல புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பா என்ன பண்ணணும், கரெக்டா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே சஃபிஷியன்ட். அதை நம்ம எக்ஸாமினேஷன் டயத்துல நமக்கு கேள்வியா படிச்சு பார்த்தோம்னு சொன்னா டீச்சர் அதுக்காக தான் யோகா எக்ஸசைஸ் அப்படிங்கறதெல்லாம் எதற்காக அதை செய்யறோம்னு சொன்னா நம்முடைய கவனத்தன்மையை ஒருமுகப்படுத்துவதற்காக தான் அந்த யோகா எல்லாம். சோ நம்மளால என்ன பண்ண முடியும், அதை நம்ம கரெக்டா செஞ்சோம்னு சொன்னா 40 நிமிஷம் நிச்சயமாக ஒரு கிளாஸ கரெக்டா அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் பீரியடே உங்களுக்கு கரெக்டா அப்படி பைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை தாண்டினா டைவர்ட் ஆயிடும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து வேற ஏதாவது ஒரு சிந்தனைகள் நமக்கு மாறுபடும். சோ கிளாஸ் அப்சர்வேஷன்ங்கிறது முக்கியம். அதே போல சரியான இன்டராக்ஷனும் கண்டிப்பா இருக்கணும். எஸ் எஸ், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வெரி குட். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, வாட் ஆர் த யூசஸ், இப்போ வந்து யூஸ் நம்ம பார்த்தா மேக்னெட்டிக் நமக்கு வந்து டைரக்ஷன் மட்டும் சொல்லியிருக்கோம். ஆனா டே டு டே லைஃப்ல என்ன யூசேஜஸ், நம்ம எல்லா இடத்துலயும் ஆர்டிபிஷியல் மேக்னெட்டை தயாரிக்கிறோம், நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தயாரிக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? சோ அப்ப எங்கெல்லாம் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டெய்லி லைஃப். வெரி குட். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன சொன்னேன், கதவுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? யூசஸ் ஆஃப் மேக்னெட் இன் டெய்லி லைஃப், எந்தெந்த இடத்துல அன்றாட வாழ்க்கையில எங்க பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு மாணவன் கேட்டிருக்காருப்பா. குட். எஸ், எப்ப நம்ம கொஸ்டின் எழுந்து நின்று கேட்கிறோமோ அப்பதான் நம்முடைய நாலேஜ் கெயின் ஆகும். கரெக்டா? சோ நம்ம வந்து மேக்னெட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, கம்ப்யூட்டர்ஸ் மேக்சிமம் நம்ம என்ன எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பயன்படுத்திக்கிற கணினியில ஸ்பீக்கர் இல்லாத வீடே இல்லைல்ல. அது நம்ம வந்து டிவியில ஸ்பீக்கர் செட்டு போட்டு பாட்டு கேட்டாதான் சூப்பரா நம்மளால கேட்க முடியுது. எஸ், அந்த ஸ்பீக்கர்ல இருக்கு. அண்ட் தென் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், அந்த இடத்துலயும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இது எல்லாமே நமக்கு டே டு டே லைஃப்ல நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு ரெஃப்ரிஜரேட்டர். ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஃப்ரிட்ஜ் சொல்றோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது இல்லையா? திறந்துட்டு நம்ம விட்டோம்னா தானே போய் மூடின்றது இல்ல. எப்படி, அந்த டோர்ல இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக் டோர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நமக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லயுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் இந்த மேக்னெட் அப்படிங்கிறது எல்லாமே பயன்படுகிறது. எல்லாமே டெய்லியுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறதா, கம்ப்யூட்டர் ஆகட்டும், ஸ்பீக்கர் ஆகட்டும், ரெஃப்ரிஜரேட்டர்
ரெஃப்ரிஜிரேட்டர் ஆகட்டும், ஸ்கேன் டெய்லியும் எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த இடத்துல எல்லாமே நமக்கு இந்த மேக்னட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுப்பா. ஓகே, இந்த கேள்வி மத்த சில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிகாஸ் நீங்க போகும்போது அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பார்க்கும்போது ஓகே நீங்க மேக்னட்டிசம் லெசன் படிச்சோம், அப்ப இதுல மேக்னெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டரை பார்க்கும் பொழுது அதே போல நம்ம ஸ்பீக்கர் செட் எல்லாம் போடும்பொழுதும் நமக்கு ஞாபகம் வரும். எஸ், ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் கொஸ்டின். தேங்க்யூப்பா. இதே மாதிரி நீங்க ரிலேட்டடாவும் கேட்கலாம், நடத்தினது புரியலன்னு கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி அது ஓரியன்டாவும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு என்ன ஆகும், இதனுடைய பயன்பாடு என்ன, அன்றாட வாழ்க்கையில் நாம் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கான்செப்ட். ஓகே, சோ ரிமைனிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல நீங்க கரெக்டா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கேளுங்க, அதை நான் திருப்பியும் கூட ரிவைஸ் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.